இப்போ வந்து நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் யூனிட் 2ல் உள்ள செகண்டு இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த லெபார்டரி எக்ஸ்பிரிமெண்ட் டு டிட்டர்மைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ஃபார் கோர்ஸ் கிரைன்டு சாயில் வித் நீட் ஸ்கெட்ச், ஆல்சோ டிரைவ் த சூட்டபிள் கவர்னிங் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு தியரி கொஷின் வந்து பார்க்க போகிறோம். லேபில் செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரிமெண்ட் நேம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி. இது வந்து சாயில் லேபில் செய்யக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ வந்து இது எதை யூஸ் பண்ணி செய்வோம்னா கோர்ஸ் கிரைண்டை வச்சு செய்வோம். இதுக்கு வந்து அவங்க ஒரு நீட்டாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சி அதோட டெரிவேஷனையும் வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த டெஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் டார்சிஸ் லா. இந்த டெஸ்ட் வந்து டார்சி லாவை வந்து பேஸ் பண்ணி இருக்குது. விச் ஸ்டேட்ஸ் தட் ரேட் ஆஃப் ஃப்ளோ த்ரூ எ போரஸ் மீடியம். ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து மேலேருந்து கீழே தண்ணி விழக்கூடிய ஃப்ளோவோட ரேட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா போரஸ் மீடியம் பொறுத்து இருக்குது. இஸ் ப்ரொபோஷனல் டு த ஹைட்ராலிக் கிரேடியன்ட். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படிங்கிறது வந்து ஐ அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்லோப் அப்படிங்கிறது தான் நம்ம கிரேடியன்ட் சொல்லுவோம். இப்போ மேலே ஒரு ஓவர் ஹெட்டட் டேங்க் வச்சுருப்போம். அதுலேருந்து கீழே ஃப்ளோ ஆகக்கூடிய ரேட் வந்து அந்த கிரேடியண்ட்டை பொறுத்து வரக்கூடியதான் நமக்கு வந்து டார்சிஸ் லா யூஸ் பண்ணி ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு KIAன்னு சொல்லியிருக்காங்க. Qனா டிஸ்சார்ஜ் நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் கிடைக்குன்னா வால்யூம் பை டைமில் வந்து டிஸ்சார்ஜ் நமக்கு இருக்கும். K வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டி, I வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட். நெக்ஸ்ட் வந்து A வந்து என்னென்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதுக்கு என்னென்ன அப்பேரட்டஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெர்மியோமீட்டர், சிலிண்ட்ரிக்கல் மோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் வாட்டர் ஹெட் டேங்க், ஒரு டேங்க் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட் டியூப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் ஜார், அப்புறம் ஒரு ஸ்டாப் வாட்ச். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிள் சாயில், அது சாண்டாக இருக்கலாம் கிராவலாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அப்பேரட்டஸ் ரெக்யூர்டு. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர், நம்ம இதை வந்து டெஸ்ட்டு எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ப்ரிப்பேர் த சாயில் சாம்பிள் அண்ட் பிளேஸ் இட் இன் த பெர்மியோமீட்டர். இப்போ வந்து சாயில் சாம்பிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் மோல்டுன்னு நம்ம பெர்மியோமீட்டர்னால் சிலிண்ட்ரிக்கல் மோல்டுன்னு சொன்னால அந்த மோல்டில் வந்து நம்ம வந்து சாம்பிளை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், சேச்சுரேட் த சாயில் கம்ப்ளீட்லி. சேச்சுரேட்னா இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏரை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு கிளாஸில் நம்ம சாயில் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஏர் கண்டென்ட் இருக்கும். இப்போ நம்ம மேலே ஒரு வெயிட் வச்சு அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏர் வாய்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகும்ல. அதே மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேச்சுரேட் பண்ணி நம்ம வந்து சாயிலில் இருக்க ஏரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்புறம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் வாட்டர் ஹெட் அக்ராஸ் த சாம்பிள். ஒரு ஹெச்சோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். இப்போ ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து அலோ வாட்டர் டு ஃப்ளோ த்ரூ த சாயில். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ஹெட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து வாட்டரை வந்து கீழே ஃப்ளோ ஆகிறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். கலெக்ட் த அவுட்லெட் வாட்டர் ஃப்ரம் எ நோன் டைம் T. இப்போ வந்து நம்ம பக்கத்துலேயே ஸ்டாப் வாட்ச் வச்சு அந்த நம்ம ஃப்ளோவை அலோவ் பண்ணும்போது டைமை வந்து நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு அது எந்த இடத்துல அவுட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற டைமை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து மெஷர் த வால்யூம் ஆஃப் வாட்டர் V. வால்யூம் வந்து V அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். இப்போ டார்சிஸ் ஃபார்முலாவில் K இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு L டிவைடட் பை ATH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Vனா வால்யூம் ஆஃப் த வாட்டர் கலெக்டட், எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம். லென்த் வந்து லென்த் ஆஃப் த சாயில் சாம்பிள். A வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, T வந்து டைம் டேக்கன், H வந்து ஹெட் டிஃப்ரென்ஸு. இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா சென்டிமீட்டர் பெர் செகண்டில் கிடைக்கும். அப்படி இல்லைனா மீட்டர் பெர் செகண்டில் கிடைக்கும். இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ்டு ஃபார் கோர்ஸ் கிரைண்ட் சாயில், சாண்ட் அல்லது கிராவலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஃபைன் சாயில் லைக் கிளே அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கும் போது வாட்டர் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோ டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் இது வந்து கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு KIA. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் டார்சிஸ் லாவோட ஃபார்முலா. இது எல்லாமே வந்து நம்ம பிரின்சிபல் எழுதுனதான் திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஐயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த ஹெட் லாஸ் ஆகிருக்குல்ல, ஹெட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த ஹெட்டோட அந்த ஹைட்டும் டிவைடட் பை லென்த் ஆஃப் த சாயில் சாம்பிள். இதுதான் வந்து நம்ம இதோட ரேஷியோ தான் நமக்கு ஹைட்ராலிக் கிரேடியன்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னெல்லாம் இப்போ அப்சர்வேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டியூ டு ஹென்ரிஸ் லா படி டிஸ்சார்ஜ் Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு H.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/L. அப்போ வந்து எல்லாமே இந்த பக்கம் நமக்கு Q தான் இருக்குது. டிஸ்சார்ஜோட எல்லாமே என்னெல்லாம் ப்ரொபோர்ஷனல் ஆகிருக்கு அப்படின்னா HA 1/L. அப்போ இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக நமக்கு கிடைக்கக்கூடியது Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A H/L. அப்போ H/Lங்கிறது நமக்கு என்ன தெரியும், ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஐன்னு போட்டுடலாம். அப்புறம் வந்து ஏ வந்து அப்படியே போட்டுக்கலாம். அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனில் எடுத்தோம் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு கோஎஃபிஷியன்ட் வரும். அதுதான் வந்து நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்மியபிலிட்டியோட இது K, கான்ஸ்டன்ட் வேல்யூ K. இதுதான் வந்து இதோட டெரிவேஷன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் வெலாசிட்டின்னு ஒன்று கண்டுபிடிப்போம். அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு V is equal to Q/A, டிஸ்சார்ஜ் பை ஏரியா. இதுவும் நமக்கு சேம் தான். இப்போது இதில் வந்து நம்ம என்னெல்லாம் அசியூம் பண்ணியிருப்போம் அப்படின்னா, அசம்ஷன்ஸ் வந்து என்னெல்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோ இஸ் லேமினார். அந்த ஃப்ளோ வந்து ஒரே மாதிரியான ஃப்ளோவாக இருக்குது. சாயில் இஸ் ஃபுல்லி சேச்சுரேட்டட், கம்ப்ளீட்டாக நம்மளோட சாம்பிள் எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சாயில் இஸ் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னால் சாயில் வந்து ஒரே சாம்பிள் தான், எதுவுமே பார்ட்டிகல்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது, எல்லாமே ஹோமோஜீனியஸ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சாயில் இஸ் ஐசோட்ரோபிக். அதுக்கப்புறம் ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஃப்ளோ. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் சீப்பேஜ் அனாலிசிஸ். சீப்பேஜ் எங்கெல்லாம் வந்து நீர் கசிவு ஏற்படுதோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா டு டிட்டர்மைன் த பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில். இந்த கொஸ்டின் வந்து இதுபோல் எழுதுனா போது, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 13 மார்க்குக்கு இந்த இதை எழுதி இது கூட நீங்கள் வந்து தியரியாகவும் கொஞ்சம் ஆட் பண்ணி எழுதுனா எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுவே வந்து எனாஃப், மோர் தென் எனாஃப் ஃபார் 13 மார்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.